யார் எளிமையாக மூளை சலவை செய்யப்படலாம்? சாதாரணமா பேசும்போது மண்டைய கழுவுறாங்க அப்படிலாம் பேசுவாங்க. அதுல யார் எளிமையாக மூளை சலவை செய்யப்படலாம் அப்படிங்கிறதனுடைய முதல் பகுதியில யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சில நபர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க, சில காரியங்கள், சில விஷயங்கள், சில நபர்கள் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள். அவர்கள் மேல விமர்சனம் வைப்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று நினைப்பவர்கள் முதல் கேட்டகரியில வராங்க. இவர்கள் எளிமையாக மூளை சலவை செய்யப்படலாம். அடுத்த வகுப்பினர் யார் அப்படிங்கிறத அடுத்த பகுதியில பார்ப்போம். எளிமையாக மூளை சலவை செய்யப்படுபவர்களை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காணொளியில, இந்த பகுதியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சில நபர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல, இல்ல எல்லா விஷயத்திலயுமே பல பக்கங்கள நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இருக்காது. இந்த எண்ணங்கள் இல்லாம, அதைப் பற்றி பல்வேறு பக்கங்களில் இருக்கக்கூடிய நியாயங்களையோ, இல்ல அட்வான்டேஜஸையோ, டிஸ்அட்வான்டேஜஸையோ கவனிக்காம, ஒரு பக்கம் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள மிக எளிமையாக மூளை சலவை செய்து விடலாம். மூளை சலவை செய்யப்படுவதற்கு யார் எளிமையாக அமைவார்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். 3வது பகுதியில இந்த வகுப்பினர் யார் அப்படின்னா, இவங்க எப்படின்னா பல பக்கங்கள்ல இருக்கக்கூடிய நியாயத்த தெரிஞ்சுக்கணும். அத நான் தெரிஞ்சுக்க வாய்ப்பில்ல. அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். பல பக்கங்களை தெரிஞ்சா தான் எந்த பக்கம் நிற்பது என்றத முடிவெடுக்க முடியும். இதற்கு முன்பாக பார்த்தது எப்படின்னா, அவங்க பல பக்கங்களின் நியாயங்கள தெரிந்துக்கவே விரும்ப மாட்டாங்க. இந்த காணொளியில பார்க்குறவங்க எப்படின்னா, தெரிஞ்சுக்கணும்னு விரும்புவாங்க. ஆனா தெரிந்து கொள்ளக்கூடிய வழிவகை இல்லாததை குறித்து கவலைப்பட மாட்டார்கள். அதனால இவங்களுக்குள்ள இருக்கிற சிந்தனை என்னன்னா, பல தரப்பட்ட தகவல்கள தெரிந்தால் தான், நாம் ஒரு கருத்து சொல்ல முடியும் என்பதே இவர்களுக்கு புரியாது. அதை இவர்கள் உணர்ந்திருக்க மாட்டாங்க. இவர்களையும் ஈஸியா என்ன பண்ணிடலாம்? மூளை சலவை செய்து விடலாம். மூளை சலவை எளிமையாக செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள், அந்த 4வது பிரிவினர் யாரு அப்படின்னா, செய்தித்தாள்கள வாசிக்காதவங்க. அதாவது செய்தித்தாள்கள வாசிக்காதவங்க மட்டும் இல்ல, செய்தித்தாள்கள் கட்சி சார்பாக காசு வாங்கிக் கொண்டு செய்திகள் வெளியிடலாம். சில நிறுவனங்கள் அப்படி செய்வாங்க. நம்ம அவங்கள கவனிச்சோம்னு சொன்னா, இந்த ஆய்வுக்குட்படுத்தாம வாசித்தோம் என்று சொன்னால், நாமும் மூளை சலவை செய்யப்படலாம் என்பத புரியாத நபர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள வந்து எளிமையா மூளை சலவை செய்திடலாம். ஆகையினால செய்தித்தாள்களை முழுமையாக ஆய்வு சிந்தனையோடு வாசிக்காதவர்கள், செய்தித்தாள்களில் கட்சி சார்பு இருக்கலாம். ஆகையினால பல தரப்பட்ட செய்தித்தாள்கள, செய்தி நிறுவனங்களில் செய்திகள கவனித்து, நாம் ஒரு கருத்துரு செய்ய வேண்டும் என்கிறத புரிந்து கொள்ளாதவர்கள், எளிமையாக மூளை சலவை செய்யப்படலாம். அடுத்ததாக இருக்கக்கூடிய பிரிவினர், அதாவது மூளை சலவை யார் எளிமையாக செய்யப்படலாம் அப்படிங்கிற விஷயத்துல எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு குறிப்பிட்ட விஷயத்த கேள்வியே கேட்காமல், கேள்வியே எழுப்பாமல் முழுமையாக நம்பக்கூடியவர்கள், இல்ல நம்பக்கூடியவர்கள். முதல்ல நம்ம ஒரு பிரிவினர் பார்த்தோம். அவங்களும் இவங்களும் ஓவர்லேப் ஆவாங்க. அதாவது சில காரியங்கள், சில விஷயங்கள், சில மனிதர்கள் விமர்சனங்களுக்கு, ஆய்வுக்கு அப்பாற்பட்டவர்கள். அந்த நம்பிக்கையும், சில விஷயத்த கேள்வி கேட்காமலேயே நம்பக்கூடியவர்கள். இதுல ஓவர்லேப் இருக்கும். மைன்யூட் டிஃபரன்ஸ் தான். ஸோ இந்த பிரிவினர் நாம இந்த காணொளியில சொல்லக்கூடியவங்க, கேள்வியே எழுப்பாம என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. அவர்களையும் மிக எளிமையா மூளை சலவை செய்து விடலாம். யார் எளிமையாக மூளை சலவை செய்யப்படலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப 6வது பிரிவினர் யார் அப்படின்னா, இப்ப பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் இங்கெல்லாம் நம்ம ஏன் போறோம் அப்படின்னா, முதல் நோக்கம் நமக்கு ஆய்வு சிந்தனை, கருத்துரு சிந்தனை, விமர்சன சிந்தனை உருவாக்கப்படணும் என்பதற்காக. ஆய்வு சிந்தனை என்னன்னா, எந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாலும், கேள்விப்பட்டாலும், கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருந்தாலும், ஏன், எப்படி, எதற்கு, எத்தனை என்று பல கேள்விகளை எழுப்பி பதில்களை கண்டுபிடிப்பது. இந்த ஆய்வு சிந்தனை, விமர்சன சிந்தனை முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருவர் சொல்லுவது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்ல. நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு கியூரியாசிட்டி, அந்த ஒரு தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம், அது இல்லாதவர்கள், இந்த ஆய்வு சிந்தனை இல்லாதவர்களையும், அந்த ஆய்வு சிந்தனை, விமர்சன சிந்தனை இல்லாதவர்களையும் எளிமையாக மூளை சலவை செய்து விடலாம். இதுல 7வது பிரிவினர் யாரு அப்படின்னா, பள்ளி, கல்லூரிகளுக்கு போயிருப்பாங்க. நல்ல மதிப்பெண்கள் கூட பெற்றிருப்பாங்க. ஆனால், அந்த முதல் நோக்கம் இருக்கு இல்லையா? ஆய்வு சிந்தனை, விமர்சன சிந்தனை. இது பள்ளி, கல்லூரிகளுக்கு சென்றும் வராதவர்கள். பள்ளி, கல்லூரி படிக்கும்போதே இவர்கள் வந்து ஒருவேளை மூளை சலவை செய்யப்பட்டிருக்கலாம்.
அப்பவும் ரொம்ப கடினம். மூளை சலவை செய்யப்பட்டவர்களுக்கு தான் மூளை சலவை செய்யப்பட்ட நபர்ங்கிறது புரிந்து கொள்வதற்கு கடினம் என்று நான் நினைக்கிறேன். ஆகையினால பள்ளி, கல்லூரிகளுக்கு சென்றும் ஆய்வு சிந்தனை, விமர்சன சிந்தனை வராதவர்கள எளிமையாய் அவர்களும் மூளை சலவை செய்யப்படலாம். எளிமையாக மூளை சலவை செய்யப்படக்கூடிய 8வது பிரிவினர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பள்ளி, கல்லூரிகளுக்கு போயிருக்க மாட்டாங்க. பல்வேறு காரணங்கள்னால. ஆனா, அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கலாம். அதனால அவங்க என்ன நெனைப்பாங்க அப்படின்னா, ஐயோ! நம்ம ஸ்கூலுக்கு போல, பள்ளிக்கூடம் போகல, கல்லூரிக்கு போகல. அப்ப நம்மளால சில விஷயங்கள புரிந்து கொள்ளவே முடியாது. அப்படின்னு நெனைக்கிறவங்கள எளிமையா அவர்கள் மூளை சலவை செய்யப்படலாம். கற்பதற்கு வயது இல்லை. எந்த வயதிலும் கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம், தெரிந்து கொள்ளக்கூடிய வழிவகை இருந்தால் போதுமானது. பள்ளி, கல்லூரிக்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால், தன்னுடைய சிந்தனையின் காரணமாக, தன்னால் புரிந்து கொள்ள முடியாது என்று தன்னைத்தானே பொய்யான நம்பிக்கையில் பூட்டிக் கொள்ளுகிறவர்கள், இவர்கள் எளிமையாக மூளை சலவை செய்யப்படலாம். மூளை சலவை எளிமையாக செய்யப்பட வாய்ப்பிருக்கக்கூடிய 9வது பிரிவினர் யாரு அப்படின்னா, வயதில் பெரியவர்கள் சொன்னா சரியா தான் இருக்கும் அப்படின்னு நம்புறவங்க. இன்னாரா? இன்னார் என்னை விட வயதில் பெரியவர். அவர் என்ன சொன்னாலும் சரிதான் அப்படின்னு நம்புறவங்க எளிமையாக மூளை சலவை செய்யப்படலாம். மூளை சலவை எளிமையாக செய்யப்படக்கூடிய 10வது பிரிவினர் யாரு அப்படின்னா, இப்போ ஆட்சியில இருப்பாங்க, அதிகாரத்துல இருப்பாங்க, இல்ல தன்னுடைய நிலையிலிருந்து ஒரு நிலை இவர்களா நினைப்பாங்க. இவர்கள் ஓ! இது பெரிய ஒரு பொசிஷன், பெரிய ஒரு இடம், பெரிய அதிகாரமுள்ள ஒரு பதவி. அப்படி இவர்களே நிலையை வகுத்துக்கொண்டு, ஓ! இந்த நிலையில் இருப்பவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். அப்படி நம்புறவங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன பிரிவுல இவங்க சில இடத்துல ஓவர்லேப் ஆவாங்க. அதாவது ஒரு பக்க நியாயத்தை மட்டும் புரிந்து கொள்கிறவர்கள். அதிகாரிகள் பக்கம் இருக்கிற விஷயத்த மட்டும் புரிந்து கொண்டு, மற்ற தரப்பினரிடையே இருக்கக்கூடிய விஷயங்கள தெரிந்து கொள்ளாமலேயே ஒரு பக்கம் எடுப்பவர்கள்ன்னு கூட வச்சுக்கலாம். ஆக அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்று நம்புகிறவர்கள், எளிமையாக மூளை சலவை செய்யப்படலாம். 11வது பிரிவினர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அறிவியலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள கேள்வி கேட்காமல் நம்பக்கூடியவர்கள். அறிவியல் பதிலை தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டாமல், அறிவியலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள கேள்வி கேட்காம அப்படியே நம்பிருவாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு நபர் சொல்றாரு, "நான் வரும் வழியில் 4 தெய்வங்களை பார்த்தேன். அவர்களோடு பேசிக்கொண்டு வீட்டுக்கு வந்தேன்." அவரே அப்புறம் என்ன சொல்றாரு, "4 தெய்வங்களை பார்த்துவிட்டு வீட்டுக்கு வருகிற வழியில, இந்த தெரு வழியா வரும்போது, இந்த ஒரு பேயை பார்த்தேன். அந்த தெருவுல இத்தன மணிக்கு இந்த பேயை பார்த்தேன்னு" சொல்லிடுறாரு. இப்போ இத கேட்கிறவங்க எத்தன பேரு அடுத்த நாள் இரவு பேயை பார்த்தேன்னு சொன்ன அந்த தெருவ, அந்த வழிய அவாய்ட் பண்ணி தவிர்த்து வேறு வழியாக வருவாங்க. இல்ல இரவு அந்த அந்த தெரு வழியாகவே போக்கூடாதுன்னு இந்த நபர் சொன்னத வச்சே நம்பிடுறவங்க எத்தன பேர் இருப்பாங்கங்கிறத உங்க மனசாட்சிக்கு விட்டுர்றேன். ஆக அறிவியலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள கேள்வி கேட்காம நம்புறவங்க எளிமையாக மூளை சலவை செய்யப்படலாம். எளிமையாக மூளை சலவை செய்யப்படக்கூடிய 12வது பிரிவினர் யாரு அப்படின்னா, உலகம் முழுவதும் பல்வேறு துறைகள்ல என்னென்ன வளர்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கு, என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு, என்னென்ன கெட்ட விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு, என்னென்ன விஷயங்கள் முன்னால நல்ல விஷயங்களா இருந்தது, நல்ல காரியங்களா இருந்தது, இப்பொழுது இல்ல. இவைகளையெல்லாம் தெரிந்து கொள்ள விரும்பாதவர்கள் எளிமையாக மூளை சலவை செய்யப்படலாம். இப்பொழுது நான் சொன்ன இந்த 12 பிரிவினரும், இவர்கள் தான் இப்படித்தான், அப்படித்தான் அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பல. நான் சொன்ன கருத்துக்களும் விமர்சனங்களுக்கு உட்பட்டதுதான். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். இன்னொரு காணொளியில மூளை சலவை செய்கிறவர்கள் என்னென்ன வியூகங்கள வகுப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அவர்களுடைய ஆட்டிட்யூட், அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். மேலும் ஒரு விஷயம் சிம்பிளா சொல்லிடுறேன். இந்த 12 பிரிவினர் எதுல வீக்கா இருக்காங்களோ, எந்த விஷயத்துல ஆய்வு சிந்தனை இல்லாம இருக்கோ, அதை பாதையாக வைத்து தான் மூளை சலவைக்கான வியூகத்தை கட்டமைப்பார்கள். இதோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.